சொந்தங்களுக்கு வணக்கம். நான் சிங்கப்பூர்லேருந்து எழில் ராவணன், திருப்பத்தூர் மாவட்ட துருவ வேளாள அகமுடியா சங்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர். சொந்தங்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்றது, கடந்த வாரம் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் வாரியத்திலேருந்து அதோட தலைவர் பாரதிதாசன் அப்படின்ற ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்காரு. அதாவது அகமுடியார் துளுவ வேளாளர் அப்படின்ற நம்மளோட சமுதாயத்தின் பெயரை சில வெள்ளாளர், அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் வர வெள்ளாளர் சமுதாயத்தினருடைய தூண்டுதலின் பேரில் வரிசை எண் 1ல் அகமுடியார்னும், வரிசை எண் 1A அதில் துளுவ வேளாளர் அப்படின்றதும் பேரை பிரித்து வகைப்படுத்தியிருக்காரு. அதாவது ரெண்டும் தனித்தனி ஜாதின்ற மாதிரி. ஆனால் 1, 2, 3 அப்படின்னு பிரித்து வகைப்படுத்திட்டாக்க அது இன்னும் பெரிய பிரச்சனையாகும் போல் சொல்லிட்டு 1 அகமுடியார், 1A அதில் துளுவ வேளாளர் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காரு. இதை நம்ம அகமுடியார் சங்கத்துடைய தலைவர்கள் அவங்க இதை சட்டத்தின் பூர்வமாக எதிர்கொண்டு மறுபடியும் அகமுடியார் துளுவ வேளாளர்ன்ற பேரை மாற்ற ஆணை பிறப்பிக்க சொல்லிடுவாங்க. அது நீதிமன்றத்தை நாடுவாங்க. ஆர்ப்பாட்டம், போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சு மீண்டும் அதே பேரை கொண்டு வந்துருவாங்கன்னு வச்சுங்க. ஆனால் இதை கொண்டு வரதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம சொந்தங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ்நாடு முழுக்கவும் மிக பெரும்பான்மையான சமுதாயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டாக்க இது வரைக்கும் எல்லாரும் அறிஞ்சிக்கிட்டது என்னன்னா வன்னியரு, பறையரு, கொங்கு வேளாள கவுண்டரு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்குலாம் ஒரு வலுவான சங்கம் இருக்குது, கட்சி இருக்குது. அதனால அவங்களோட தீவிர பிரச்சாரத்தின் பேர்ல அவங்க பெரிய எண்ணிக்கையிலான சமுதாயம் அப்படின்னு காமிச்சுக்கிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம சொந்த தமிழ் குடிகளும் மக்களும் அப்படிதான் நம்பிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா உண்மையான நிலவரம் என்னன்னா, தமிழ்நாட்டிலேயே மிக பெருமையான சமுதாயம் அப்படின்றது அகமுடியார் சமுதாயம். அதாவது வடக்கேலிருந்து, அதாவது சென்னையிலிருந்து எடுத்துக்கிட்டா நீங்க கன்னியாகுமரி வரைக்கும் அகமுடியார் சமுதாயம் பல்வேறு பட்டங்கள்ல வாழ்ந்துட்டு வராங்க. அதுல அகமுடியார், அதாவது வட மாவட்டத்தில் அகமுடிய துளுவ வேளாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முதலியார், கவுண்டர் பட்டம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பார்த்தா துளுவ வேளாள கவுண்டர். விழுப்புரம் பார்த்தாக்க துளுவ வேளாள உடையார். கள்ளக்குறிச்சி, சேலம் பார்த்தீங்கன்னாக்க துளுவ வேளாள நாயக்கர்னு வரும். தஞ்சாவூர்லாம் பிள்ளை பட்டம், அகமுடிய பிள்ளைன்னு வரும். இன்னும் மதுரை, சிவகங்கையெல்லாம் அகமுடிய தேவர், அகமுடிய சேர்வை அப்படின்னு பல்வேறு தமிழ்நாடு முழுக்கவும் அகமுடியார்கள் பரவி வாழ்றாங்க. மிக தனிப்பெரும்பான்மையான சமுதாயம் அகமுடியார் சமுதாயம். அதற்கான சங்கங்கள் ஜாதி சங்கங்கள் இப்பதான் பெரிய எழுச்சியுடுது, அரசியல் பேசுது, அதனுடைய அரசியலை பேசுது. அதனால இப்பதான் நம்ம தமிழ் மக்களுக்கே இது தெரிய வருது. தமிழ்நாடு முழுக்கும் பரவி வாழக்கூடிய தனிப்பெரும்பான்மையான சமுதாயம்ன்றது அகமுடியார் சமுதாயம். இப்படி தன்னெழுச்சியா ஒன்னு சேர்ற சமுதாயம் யாருக்கெல்லாம் ஆபத்து அப்படின்னு பார்த்தா, நம்மளை பார்த்து பயப்படக்கூடிய, நம்ம கூடவே பயணிச்சுக்கிட்டு இருக்கின்ற தென் மாவட்டத்தை சேர்ந்த கள்ளர் மாறவர் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களுக்கு, அதாவது முக்குளத்தோர் அப்படின்ற அரசியல் பேசுறவங்க. அதே மாதிரி வட மாவட்டத்தை பார்த்தா வெள்ளாளர் சமுதாயம், அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில வர வெள்ளாளர் சமுதாயத்துக்கு, ஏன்னா நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு என்னடான்னாக்க அவங்க எல்லாம் ஒரு சமுதாயம் ஒன்னா சேர்றாங்க அப்படின் போது எண்ணிக்கையில் குறைவான முக்குளத்தோர் அரசியல் பேசுற கள்ளர் மாறவர்களுக்கும் எண்ணிக்கையில் குறைவா இருக்கிற வெள்ளாளர் சமுதாயத்தினருக்கும் அச்சம் வருது. அரசியல் ரீதியாகவும் சரி, அகமுடியார் சமயம் தனிப்பெரும்பான்மையாக எண்ணிக்கையின் அடிப்படையில பலமா இருக்கிறாங்க அப்படின் போது அரசியல் ரீதியாகவும் சரி, வேலை வாய்ப்புகளிலும் சரி அவங்க பிரதிநிதித்துவம் அடைய போவாங்க. அப்ப நம்ம தனித்து விடப்படுவோம் அப்படின்ற அச்சத்தினால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அகமுடியார் சமுதாயத்தை ஒன்றிணைய கூடாது அப்படின்றதுக்காக அகமுடியார் வேற, துளுவ வேளாளர் வேற அப்படின்னு பிரிச்சு அரசாணை வெளியிட அவங்க தனிப்பட்ட முறையில புறவாசல் வழியா போய் இதை ஆணையை நிறைவேற்ற பண்ணியிருக்காங்க. நேருக்கு நேரா நின்று எந்த அறிவிப்பும் கொடுத்து இந்த மாதிரி ஜாதியின் பேரை மாத்த போறோம்னு சொல்லிட்டு எந்த அறிவிப்பும் கொடுக்கல. எந்த அகமுடிய சமுதாயத்தோட தலைவர்களை, முன்னோடிகளை யாரும் கூப்பிட்டு பேசல. அவங்க பாட்டுக்கு புறவாசல் வழியா இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அது நம்ம தமிழ்நாடு தழுவிய மருது சேனை உள்ளிட்ட அகமுடிய சங்கங்கள் அது வழக்கு தொடர்ந்து ஆர்ப்பாட்டம், போராட்டம் பண்ணி அதை மீண்டும் அரசாணை கொண்டு வந்துருவோம்னு வச்சுங்க. இப்ப இந்த பிரச்சனைக்கான காரணம் முக்கியமான காரணம் வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த சில அமைப்பு, அதனுடைய தலைவர்கள். அதாவது இப்ப எண்ணிக்கையில் குறைவா இருக்கிறவங்க அகமுடியார் சமுதாயம் பெரிய அளவுல ஒன்றிணைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது செஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த பேர் வெள்ளாளர் அப்படின்னாக்க
அது ஃபார்வர்ட் கமிட்டியில் வர்றது. அதாவது உணவு பழக்க வழக்கலையும் அவங்க கறி சாப்பிட மாட்டாங்க, நம்ம வந்து கறி சாப்பிடுவோம். நம்ம போர்க்குடி, அதாவது மன்னராட்சி முறையில் போர் தொழில் செஞ்சிருந்தவங்க மன்னராட்சி ஒழிந்த பிறகு வேளாண்மையே பூர்வீக தொழிலாக எடுத்து செஞ்சுட்டு வரவங்க தான் அகமுடிய துளுவ வேளாளர். நம்ம தமிழ்நாடு முழுக்கும் பரவி வாழ்ந்துட்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னா நிறைய அல்லு சில்லுங்க சில்லு வண்டுங்க எல்லாம் வந்து இந்த பேர் அகமுடியார் வேற துளுவ வேளாளர் வேறன்னு அரசாணை வெளியிட்டோன்னே நிறைய பேர் கொக்கரிக்கிறாங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சம்திங் ஏதோ திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் இறங்கிக்கிட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்போட தலைவர் அண்ணா சரவணனும் பந்தல் ராஜா அப்படின்ற ஒருத்தரும் இதை பெரிய அவங்களோட சாதனையா நினைச்சு இதை பதிவுகள் போட்டுட்டு கொண்டாடிட்டு வராங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, வெள்ளாளர் சமுதாயத்தில் ஒரு உட்பிரிவு தான் துளுவ வேளாளர் அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் வந்து அவங்களுக்கு 2 பேருமே வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். வெள்ளாளர் சமுதாயம், நீங்க வாவு சிதம்பரம் பிள்ளைய வந்து முன்னோடியை எடுத்து செயல்படக்கூடியவங்க. நீங்க வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் வர வெள்ளாளர் சமுதாயம், உணவு பழக்கத்தில் கறி சாப்பிடாத சமுதாயம். ஸோ உங்களுக்கு எங்களுக்கும் எந்த வகையில சம்பந்தம் கிடையாது. அதை சொல்லக்கூடிய உரிமை எனக்கு உண்டு. ஏன்னா நான் துளுவ வேளாளர் கவுண்டர், அகமுடியார் சமுதாயத்தில் அகமுடிய துளுவ வேளாளர் கவுண்டர், திருப்பத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவன். இது சொல்ல எனக்கு உரிமை உண்டு. ஏன்னா வெள்ளாளர்ல உட்பிரிவுகள் தான் துளுவ வேளாளர் கிடையாது. நீங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில எஃப்சியில வரீங்க, நாங்க பேக்வர்ட் கம்யூனிட்டி பிசியில வரோம். அதனால நீங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில மட்டும் அமைப்பு வச்சுக்கிட்டு செயல்பட்டு இருக்கவங்க. அப்படி வெள்ளாளர்ல ஒரு உட்பிரிவுன்னா வட மாவட்டத்துல உங்களோட சங்கத்துல நிர்வாகிகள் ஒருத்தர் கூட கிடையாது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நான் சொல்றேன், மற்ற மாவட்டங்கள்லயும் கிடையாது. நான் சார்ந்த என்னுடைய மாவட்டத்துல உங்களோட அமைப்புல இருந்து ஒரே ஒரு நிர்வாகி கூட இங்க கிடையாது. நீங்க ஒரு நாளும் இங்க வந்து எந்த மீட்டிங்கும் கண்டெஸ்ட் பண்ணதும் கிடையாது. ஸோ அப்படி நீங்க வெள்ளாளரோட உட்பிரிவு தான் துளுவ வேளாளர் அப்படின்னாக்க நீங்க எங்க திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வரணும். வந்து திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகரத்துல ஒரு ஸ்டேஜ் போட்டு பொதுவெளியில அகமுடியார் வேற துளுவ வேளாளர் வேற, 2 வேற வேற ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேடை போட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து பயங்கர சவால் இது. நீங்க வெள்ளாளரோட உட்பிரிவுல தான் துளுவ வேளாளர் வருதுன்னு சொல்றீங்க. அப்படி அது உண்மையாக இருந்தால் அதை நாங்க மறுக்கிறோம். அது அப்படி நீங்க உண்மைன்னு சொன்னாக்க, நீங்க தான் அகில உலகத்துக்கு வெள்ளாளர் சங்கத்துக்கு தலைமையா இருக்கீங்களா, அண்ணா சரவணனும் பந்தல் ராஜா அண்ணனும். நீங்க வந்து என்ன பண்ணணும், திருப்பத்தூர் நகரத்துக்கு வந்து பொதுவெளியில ஒரு மேடையை போட்டு நீங்க பின்னாடி போடணும். அகமுடியார் வேற துளுவ வேளாளர் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம் அப்படின்ட்டு நீங்க போட்டு இந்த பொதுவெளியில இருந்து பேசணும். எங்கேயோ ஒரு 4 ரூம்ல உட்காந்து வீடியோல போஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க வெள்ளாளர் உட்பிரிவு அப்படின்னாக்க வட மாவட்டத்தில் இருக்கிற துளுவ வேளாளர்லாம் இருக்கும் பாத்தீங்களா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போவாங்க, ஒவ்வொரு நகரத்துக்கும் போங்க. வாங்க வேலூர் வாங்க, தருமபுரி வாங்க, கிருஷ்ணகிரி வாங்க, ஆரணி வாங்க, திருத்தணி வாங்க, திருவண்ணாமலை வாங்க. சரிங்களா? இங்கெல்லாம் வந்து நீங்க பொதுக்கூட்டம் போடணும். ஏன்னா நீங்க தான் வெள்ளாளர் ஆச்சே, உங்களோட உட்பிரிவு தான் நாங்கெல்லாம். வாங்க, தைரியமான ஆட்கள் தான் நீங்க. நீங்க பேசுறது உண்மைதானே? உண்மையா இருந்தா நாங்க அழைப்பு கொடுக்குறோம். வாங்க, பொதுவெளியில ஸ்டேஜ்ல போடுங்க. எப்பா திருப்பத்தூர்ல இருக்கிற அகமுடியார்களே நீங்க வேற, திருப்பத்தூர்ல இருக்கிற துளுவ வேளாளர் கவுண்டருங்களே நீ வேற, நீங்க 2 பேரும் வேற வேற ஜாதி, ஒன்னா சேரக்கூடாது. நீங்க துளுவ வேளாளர்லாம் வெள்ளாளர் முன்னேற்ற சங்கத்தில் நீங்க வந்து சேரணும். நீங்களாங்க ஒரு ஜாதி, அந்த ஜாதி கூட சேராதீங்க அப்படின்னு நீங்க பொதுவெளியில போட்டு ஒரு மேடையை போட்டு நீங்க இதை பேசணும். சரிங்களா? அப்ப நீங்க சரியான ஆண்மகன், நீங்க பேசுறது உண்மை அப்படின்னு நாங்க ஒத்துக்கிறோம். சரிங்களா? எப்ப வரீங்க அப்படின்றது தேதி நீங்க இப்பதான் எங்கேயோ தூத்துக்குடி பக்கம் திருநெல்வேலி பக்கம் மட்டும் அங்கங்க போய் மேடை போட்டு பேசுறதா சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, சவால் விடுறீங்கல்ல. வட மாவட்டத்துல எல்லாம் துளுவ வேளாளர் எக்கச்சக்கமா இருக்கணும். சரிங்களா? பெரும்பான்மை சமுதாயம் திருப்பத்தூர்ல, பெரும்பான்மை சமுதாயம் துளுவ வேளாளர் கவுண்டர், அகமுடியார் பிரிவில் இருக்கிற துளுவ வேளாளர் கவுண்டர் நாங்க. சரிங்களா? உங்களுக்கு சவால் விடுறோம். ஒவ்வொரு மாவட்டத்துமா வந்து நீங்க மேடை போட்டு பேசணும். சரிங்களா? ஏன்னா நீங்க தான் பெரிய அமைப்பு வச்சுருக்கீங்களே, வெள்ளாளர்னாக்க துளுவ வேளாளர்லாம் உங்க ஆளுங்க தான் நீங்க சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு நாங்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும்ல. நீங்க வாங்க, ஒவ்வொரு மாவட்டம் வந்து நீங்க அகமுடியார் வேற துளுவ வேளாளர் நீங்க பேசிட்டு நீங்க அப்புறமா நீங்க காட்டுங்க உங்களுடைய உங்க உண்மை தன்மையை நீங்க வெளிப்படுத்துங்க மக்கள்கிட்ட. சரிங்களா? இது பயங்கர சவால். அதனால அண்ணா சரவணன் அண்ணா, பந்தல் ராஜா அண்ணா, உங்க அமைப்பு திருநெல்வேலி தூத்துக்குடியோட சுருங்கி போச்சு. அது அந்த இடத்துல மட்டும் தான் நீங்க இருக்கீங்க. அதனால உங்க அமைப்பு அந்த 2 மாவட்டத்துக்குள்ளதான். அதே மருது சேனைன்னு ஒரு அகமுடியார் அமைப்பு இருக்குது, மதுரையில் இருக்குது. சரிங்களா? அதுல தலைமை. அதனால மதுரையில் இருக்கிற அகமுடியாருக்கும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற துளுவ வேளாளர் நாங்களும் எப்படி அங்க அமைப்புல நாங்க உறுப்பினராக இருக்க முடியும்? ஏன்னா எங்களுக்கு தெரியும், இனம் இனத்தோடு தான் சேரும். சரிங்களா? மருது சேனை அமைப்பு சென்னையில இருக்குது. அகமுடியார் அமைப்பான மருது சேனை சென்னையில இருந்து
திருப்பத்தூர்ல இருந்து, ராணிப்பேட்டையில இருந்து, வேலூர்ல இருந்து, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வட மாவட்டம் ஃபுல்லா இருக்குது. அதே மாதிரி அகில இந்திய அகமுடையார் மகாசபை அப்படின்ற ரஜினிகாந்த் அண்ணன் அவருடைய தலைமையில் இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டம் அவர் அங்க தலைமையிடமாக கொண்டு அவரோட சங்கம் எங்கெங்க தெரியுமா இருக்குது? விழுப்புரம் மாவட்டம் உட்பட விழுப்புரம் மாவட்டத்துல வலுவா அங்க தலைமை, வட மாவட்டத்துல விழுப்புரத்துல தலைமையிடமாக கொண்டு வட மாவட்டம் ஃபுல்லா அவரோட அமைப்பு பழகி இருக்குது. அவர் அகமுடைய சேர்வை, நாங்க அகமுடைய துளுவு வேளாளர் இனம் இனத்தோடு தான் சேரும். அதே மாதிரி தஞ்சாவூர்ல டாஸ் தமிழக தலைமை அகமுடையார் சங்கம் ஸ்ரீபதி செந்தில் அண்ணன் அவர் தஞ்சாவூர்ல தலைமையிடமாக கொண்டு அவரோட அமைப்பு திருவண்ணாமலை, வட மாவட்டத்துல திருவண்ணாமலையில தலையிடமாக கொண்டு வட மாவட்டம் ஃபுல்லா அவரோட அமைப்பு இருக்குது. சரிங்களா? தென் மாவட்டத்தில் இருக்கிற அகமுடியாரோட தலைமையை ஏற்று வட மாவட்டத்தில் இருக்கிற துளுவேளாளர்கள்லாம் இணைஞ்சு பயணிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் தென் மாவட்ட அகமுடியாரும் வட மாவட்ட துளுவேளாளரும் ஒண்ணு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க இனத்தோட சேர்றோம். நீங்களும் வெள்ளாளர் தானே, உங்களோட உட்பிரிவுல தான் நாங்கெல்லாம் வரோம். அப்ப ஏன் உங்களோட அமைப்பு இங்க வட மாவட்டத்துல சென்னையில இல்ல, திருச்சி, திருப்பத்தூர்ல இல்ல, கிருஷ்ணகிரில இல்ல, சேலத்துல இல்ல, திருவண்ணாமலையில, உங்க ரெண்டு மாவட்டத்துல உங்க அமைப்பு இருக்குது. உங்க அமைப்போட வேல்யூ எப்படி தெரியுமா? வட மாவட்டத்துல இருக்கிற ஒரு வட்டார சங்கம் இருக்கும். இப்ப எங்களோட சங்கம் திருப்பத்தூர் மாவட்ட துளுவேல் அகமுடைய சங்கம், எங்களோட சங்கத்துக்கு இணை கூட உங்க சங்கம் கிடையாது. ஏன்னா வெறும் 2 மாவட்டத்துல சுருங்கி இருக்கிற உங்க சங்கம். எங்க வட மாவட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு இதே மாதிரி திருவள்ளூர் அகமுடையார் சங்கம், ஆரணி அகமுடையார் சங்கம், சோளிங்கர் அகமுடையார் சங்கம், வாலாஜா அகமுடையார் சங்கம், அக்டோபர் 24 மருது இயக்கம், இந்த மாதிரி நாங்க பல நூற்றுக்கணக்கான சங்கங்கள் பேரை சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வட்டார சங்கத்துக்கு கூட உங்களோட சங்கம் இணை கிடையாது. அதனால வெள்ளாளர் என்ற உங்க சமுதாயத்து கூட நீங்க பயணிங்க. உங்க சமுதாயத்து ஆட்களை மட்டும் சேர்த்துக்கிட்டு பயணிங்க. அடுத்த சமுதாயத்துக்குள்ள இந்த குளறுபடி பண்ற வேலையை, அல்லு சில வேலையெல்லாம் நீங்க வச்சுக்காதீங்க. சரிங்களா? இது வன்மையான கண்டனம். இதே மாதிரி நீங்க தொடர்ந்து முகநூல்ல பதிவுகள் போட்டு வெள்ளாளர் உட்பிரிவு துளு வேளாளர் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் உங்களுக்கு கண்டன குரல் வலுக்கும். நீங்க போற இடமெல்லாம் உங்களுக்கு பாத்துங்க. சரிங்களா? வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். திருநெல்வேலி, தூத்துக்குடி, உங்க வெள்ளாளர் சமுதாயம் பெரும்பான்மையா இருக்கீங்களா? உங்க சங்கத்தை அங்க நல்லா வளர்த்துங்க. வட மாவட்டத்துல எல்லாம் இந்த மாதிரி துளு வேளாளர் எங்காலும் சொல்லிட்டு எங்கேயும் வெளியே கிளம்பிடாதீங்க. அது வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்க பேசிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில இருந்தும் ஒவ்வொரு வட்டார சங்கங்களும் உங்களுக்கு பகிரமான கண்டனத்தை தெரிவிப்போம். சரிங்களா? அந்த வேலையை நீங்க விட்டுருங்க. அடுத்த சமுதாயத்துக்குள்ள போயிட்டு குளறடி பண்ற வேலையில நீங்க வச்சுக்க கூடாது. இது பகிரங்கமான கண்டனம். சரிங்களா? இது ஒட்டுமொத்தமா வட மாவட்டத்தில் இருக்கிற துளுவேளாளர் அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்த பிரதிநிதியாக நான் உங்களுக்கு கண்டனத்தை கொடுக்கிறேன். இந்த நிலை தொடர்ந்தா ஒவ்வொரு வட்டார சங்கங்கள்ல இருந்தும் உங்களுக்கு பகிரங்கமான கண்டனத்தை தெரிவிப்பாங்க. நன்றி, வணக்கம்.